ஹலோ ஆல், நான் நந்து. இது என் வாய்ஸ். இது பிகமிங் மீ சீரீஸில் டே 10. உங்கள் நாள் இன்றைக்கி எப்படி போச்சு? இன்றைக்கி சண்டே, அதனால் வேலையெல்லாம் பெருசாக எதுவும் செய்யலை. எனக்கு சும்மா நார்மலாக போச்சு. வேலை எதுவும் பார்க்காது. வீட்டு வேலையும் பெருசாக இல்லை, சும்மா துணி காய போட்டு மடித்து வைக்கிறது மட்டும்தான் வேலை. பாத்திரம் இன்றைக்கி கழுவவே இல்லை. ஐயோ, நாரி போய் கிடக்கு சிங்க்கு. நாளைக்கு காலையில் தான் எந்திரிச்சு கழுவணும். ஏன்னா காலையில் நார்மலாக எழுந்திரிச்சு இந்த வேலையை பார்த்துட்டு இன்றைக்கி கறி எடுக்கலை. இன்றைக்கி என்னமோ தெரில, வீட்டில் இருக்கிற காயெல்லாம் காலி பண்ணணும் அப்படின்னு தோணிருச்சு. அதனால் கறி சாப்பிடல. இன்றைக்கி சண்டே சாம்பார், அவரைக்காய் சாம்பார் சாப்பிட்டு மதியானம் நல்லா தூங்கினேன். இவ்வளோ நாள் ஒழுங்காகவே தூங்கலை சொல்லிட்டு இருந்தேன்ல. ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் தூங்கினேன். ஐயோ, நல்லா தூங்கினேன். 5 மணிக்கு அலாரம் அடிச்சிருச்சு, எழுந்திரிச்சிட்டேன். இந்த என் வாய்ஸுக்கு ரீல் போடணும் அப்படின்னு அலாரம் டெய்லி வச்சுருந்தேன். என் நல்ல தூக்கத்தை கெடுத்து விட்டுருச்சு. ஒரு 3 மணி நேரம் நல்ல உறக்கம். அதுக்கப்புறம் சாயங்காலம் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்தாங்க. அவங்க கூட கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு வெளியே போயிட்டு, வெளியே தான் இன்றைக்கி நைட்டு சாப்பாடு. தோசை, பீஃப் சாப்பிட்டுட்டு அப்படியே வரும்போது ஒரு வாட்டர்மெலன் குடிச்சிட்டு இப்போ தான் வீட்டுக்குள்ளேயே வந்தோம். வீட்டுக்குள்ளே வந்துட்டு உடனே சரி வீடியோ எடுக்கணும் அப்படின்னு வீடியோ எடுக்கிறேன். இன்றைக்கி பெருசாக வேலை எதுவும் இல்லை. துணி காய போடுறது, மடித்து வைக்கிறது. அதுக்கப்புறம் யூடியூப் வீடியோவிலேருந்து சும்மா 2 ரீல்ஸ் கட் பண்ணேன். இன்றைக்கி இந்த வேலை பார்த்தேன். இன்றைக்கி மந்த்லி பட்ஜெட் போட்டேன். இது ஜூலை மாதத்துக்கான பட்ஜெட்டை மீறி தான் செலவுகள் ஆகிருக்கு. ஆனால் பரவாயில்ல, இருக்கிற இன்ஃப்ளேஷனுக்கு அப்படி தான் ஆகுது. சரி, காசை யோசிக்க ஆரம்பித்தா ஒரு மாதிரி ஆயிரும். அதனால் அது வேணாம். இப்போ மந்த்லி பட்ஜெட் எப்பயும் போல் மந்த்லி ஒன்ஸு போடுறது, அவ்வளோதான். சாயங்காலம் போயிட்டு வெளியே சாப்பிட்டுட்டு இப்போ வந்தாச்சு, அவ்வளோதான். இந்த ட்ரெஸ் சூப்பராக இருக்குல்ல. எல்லாமே ஒயிட்டு, பீச், ப்ரௌன் இருக்கிறப்ப இந்த ட்ரெஸ் மட்டும் தனியாக தெரியுது. இந்த ட்ரெஸ் எப்பயுமே வீடியோஸ்க்கு இந்த கலரு, இந்த மாதிரி பிரைட் கலர்ஸ் செம்மையாக இருக்கும். அது நேச்சுரல் லைட்டில் வீடியோ எடுத்தாலும் சூப்பராக இருக்கும், ஆர்டிஃபிஷியல் லைட்டில் எடுத்தாலும் நல்லாயிருக்கும். நான் வீடியோ எடுக்கும்போது பேக்ரவுண்ட் இந்த புக் ஷெல்ஃப் எனக்கு முன்னாடி இந்த பக்கம் இருக்கும். இப்படி வச்சுட்டு இந்த பக்கம் புக் ஷெல்ஃபு, இந்த பக்கம் நான் அந்த ஸ்டிக்கர்ஸ் மாதிரி இருக்கும். அதை ஒட்டி அது ஒரு மாதிரி பார்க்க அழகாக இருக்கும் அந்த பேக்ரவுண்டு. அதில் இந்த சைடு ஒரு லைட்டு, இந்த சைடு ஒரு லைட்டு, இந்த சைடு இந்த சைடு ஒரு லைட்டு, அதுக்கப்புறம் இந்த சைடு கலர் லைட், ஏதாவது பேக்ரவுண்டே என்னையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டிருக்கு. அந்த மாதிரி லைட்டு ஃபிக்ஸ் பண்ணி அது ஃபுல்லாக எல்லோ டோன்டாக இருக்கும் அந்த லைட்டு. ஐயோ, இன்னும் கேமராவை பற்றி இவ்வளோ நேரம் பேசலையா நான்? சாரி, மன்னிச்சுக்கோங்க. அந்த இதை பார்த்துட்டு அந்த லைட் செட்டப்பில் எடுக்கும்போது இந்த ட்ரெஸ் கலர் செம்மையாக தெரியும், சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒருவேளை நீங்களும் கண்டென்ட் க்ரியேட்டராக இருந்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு பார்த்து சூஸ் பண்ணுங்கள். நான் எப்பயுமே இந்த மாதிரி டாப்ஸ் தான் வீடியோக்கு போடுவேன். அதனாலேயே வீடியோக்கும் போடுவேன், இதுதான் எனக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். அதனாலவே நிறைய அந்த மாதிரி டாப்பு, லெகின்னு, இல்லாட்டி பேண்ட் ஏதாவது அந்த மாதிரி தான் போடுவேன்னா அது நீங்கள் எடுக்கும்போதே வீடியோவுக்கு செட் ஆகுமா? நான்லாம் அப்படி தான் பார்த்துருப்பேன். இது கொஞ்சம் ஓவராக தான் தெரியும், ஆனால் வீடியோவுக்கு செட் ஆகுமா அப்படின்னு நீங்கள் பார்த்து எடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், இன்றைக்கி நாள் இப்படி தான் போச்சு. வேறு எதுவும் இன்றைக்கி பேசுகிறதுக்கு இல்லை. awkward silence. 2 நாளாக கிராட்டிடியூட் எழுதலை, 10 நாளாக புக்கு படிக்கலை. பரவாயில்ல, படிக்கிறேன். நாளையிலேருந்து நந்து மதுரை இன்ஸ்டா பேஜுக்கு பாட்டு பாடுறது, எடிட் பண்ணுறது, அந்த வேலைகளை ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் ஒரு 10ஆம் தேதிக்குள்ளேயாவது எல்லா வீடியோவும் எடுத்து முடிக்கணும். இந்த மாதம் கடைசியில் ஊருக்கு போகிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வருது. பார்ப்போம். நல்லபடியாக ஊருக்கு போயிட்டு திரும்பி வந்தாலே சரிதான். எந்த சண்டையும் போடாமல் நிம்மதியாக இருக்கணும். அவ்வளோதான், இன்றைக்கி நாள் இப்படி தான் போச்சு. உங்கள் சண்டே எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள். நல்லா கறி சாப்பிட்டீங்களா? இல்லை ஆடி மாதமும் நிறைய பேர் கறி எடுக்க மாட்டாங்களோ? அப்படிலாம் எனக்கு கிடையாது. நான் எல்லா மாதமும் சாப்பிடுவேன். எனக்கு கடவுள் நம்பிக்கையும் கிடையாது. அதனால் எல்லா நாளும் கறி நாள் தான் எங்களுக்கு.
இன்றைக்கி நாள் இப்படி தான் போச்சு. உங்கள் டே எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள். நாளைக்கு இன்னொரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். குட் நைட்.